ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் வி பிரகாஷ்குமார் பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கேப் கழிச்சு இப்போ நான் இந்த வீடியோ போடுறேன். ஆனால் நானும் உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோ, தரமான வீடியோ போடணும் தான் யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். சரி, இன்னைக்கு போடலாம், நாளைக்கு போடலான்ட்டு அப்படியே தள்ளி போயிட்டு இப்போ ஒரு முக்கியமான டாப்பிக்கில் உங்களை நான் இப்போ சந்திக்கிறேன். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 வந்து இப்போ டைரக்ட் டேக்ஸ் கோட் 2025 மாறப்போகுது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டைரக்ட் டேக்ஸ் கோட் வந்து 2009லேருந்தே கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த டைரக்ட் டேக்ஸ் கோடுன்றது என்னன்னு உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னன்றது உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கு முன்னாடி இந்த டைரக்ட் டேக்ஸ் கோடு ஏன் கொண்டு வராங்கன்றதும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போது ஜிஎஸ்டி கொண்டாடும் போதே கவர்மெண்ட் வந்து அதை ஒரு சிம்பிளிஃபைட் டேக்ஸாக கொண்டு வரணுன்ட்டு ஒரு எய்ம் பண்ணி தான் ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸில் வந்து அந்த ஆக்ட் 1961 கொண்டாந்து இன்றைக்கி அதில் நிறைய வேரியஸ் சப்செக்ஷன் கிளாஸு சப் அப்படி நிறைய கொண்டு வந்ததுனால நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் உருவாகிட்டே இருக்குது. புரியறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அதை புரிஞ்சிக்கிறாங்க. அந்த ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணிட்டு தான் கவர்மெண்ட் வந்து அந்த இன்கம் டேக்ஸ் ஆக்டை வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி கொண்டு வரணுன்னு தான் இந்த டைரக்ட் டேக்ஸ் கோடை வந்து 2009லேருந்தே பிளான் பண்ணி கொண்டாடுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. 2010 வந்து இதுக்கு ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணி நிறைய பேர்கிட்ட சஜஷன்ஸ் கேட்டு இப்போ போன பட்ஜெட்டில் வந்து எப்படியும் இதை கொண்டாந்துடணும்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து ட்ரை பண்ணிட்டு, and with this announcement that which we've come up with, that within 6 months we will have the tax code or the Income Tax Act. இப்போ அநேகமாக இப்போ வரப்போகிற 2025 பட்ஜெட்டில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்மளாம் நம்புகிறோம். இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டைரக்ட் டேக்ஸ் கோட்னா என்ன, அது எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, பழைய இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961க்கும் இந்த டைரக்ட் டேக்ஸ் கோடுக்கும் என்ன சிமிலாரிட்டி இருக்குது, என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் தெரிவிக்கிறது என்னென்னா, இனி நாங்கள் ரெகுலராக உங்களுக்கு வீடியோ போட்டு டச்சில் இருப்போம். நீங்களும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அழுத்துங்க. இப்போது வாட் இஸ் டைரக்ட் டேக்ஸ் கோடு? இது வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961க்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 வந்து ரொம்ப பழமையான ஒரு ஆக்டாக இருக்குது. அது வந்து இப்போ நிறைய காம்ப்ளெக்ஸ், அது புரியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது, நிறைய டிடக்ஷன்ஸ் இருக்குது. டேக்ஸ் ரேட்லேயே பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின் வரும்போது ஸ்பெஷல் ரேட் ஆஃப் டேக்ஸ் இருக்குது, சிலது நார்மல் ரேட் ஆஃப் டேக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி டேக்ஸ் ரேட்லேயே நிறைய விதமாக இருக்குது. இந்த மாதிரி கம்ப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதனால் இன்கம் டேக்ஸை வந்து கட்டணும்னு நினைக்கிறவங்க கூட அதுலேருந்து தூரமாக இருக்காங்க. இது உள்ளே போனோம்னா நம்ம எதாவது மாட்டிப்போம், அந்த மாதிரி பயந்துட்டே வந்து வெளியில் இருக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ட் டேக்ஸ் கோடு மூலிமா பப்ளிக்கே வந்து ஈஸியாக டேக்ஸ்னால் என்ன ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்கிறதுக்காக தான் இந்த டைரக்ட் டேக்ஸ் கோடை வந்து கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போது ஜிஎஸ்டியும் வரும்போது கவர்மெண்ட்டு இதே தான் சொன்னாங்க. ஜிஎஸ்டி வந்து ஒரு சிம்பிளிஃபைட் டேக்ஸு, அதை வந்து கவர்மெண்ட்டே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது ஒரு சிம்பிள் டேக்ஸ், ஜிஎஸ்டின்றது கூட்ஸ் அண்ட் சிம்பிள் டேக்ஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு கூட அதை வந்து கொண்டாந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு அது எவ்வளோ சிம்பிள்ன்றதுக்கு உங்கள் நடைமுறையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஜிஎஸ்டி எவ்வளோ சிம்பிள்ன்றது. இதே மாதிரி இந்த டைரக்ட் டேக்ஸ் கோடும் சிம்பிளாக இருக்கும்ன்றது நம்ம நம்புவோம். இப்போது இந்த டைரக்ட் டேக்ஸ் கோடு பார்த்தீங்கன்னா 2010 ஒரு ஃபஸ்ட்டு டிராஃப்ட் ரெடி பண்ணாங்க. அதுக்கப்புறம் வேரியஸ் கன்சல்டன்ட் கிட்டேருந்து அவங்களோட ஃபீட்பேக்லாம் கேட்டு இதை இன்னும் எப்படி நம்ம சிம்பிளிஃபையாக கொண்டாடணும் அப்படின்னா அதனுடைய ஸ்டெப்ஸ் எடுத்து இப்போ ஒரு ஃபார்முக்கு கொண்டாந்துருக்காங்க. அநேகமாக 1 February அன்னைக்கு வர பட்ஜெட்டில் 2025 பட்ஜெட்டில் கூட இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பழைய இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961க்கும் இதுலேயும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது மெயினாக டிஃப்ரென்சஸ் என்னன்ட்டு தான். இப்போ டிஃப்ரென்ஸுன்னு சில முக்கியமான சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, பழைய இன்கம் டேக்ஸ் ஆக்டில் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்னு வரும்போது ரெசிடெண்ட், ஆர்டினரி ரெசிடெண்ட், நான் ரெசிடென்ட்ஸ் அப்படி பிரிச்சுருந்தாங்க. இப்போது இந்த டைரக்ட் டேக்ஸ் கோடில் 2 ஸ்டேட்டஸ் தான் வரப்போகுது. ஒன்று ரெசிடெண்ட், ரெண்டாவது நான் ரெசிடென்ட்ஸ். இதை மாதிரி அதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பழைய இன்கம் டேக்ஸ் ஆக்டில் ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயர்னு 2 இருந்தது. ப்ரீவியஸ் இயர்ன்றது நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணுற இயரும்,
அதை அசஸ் பண்ணுற நெக்ஸ்ட் இயர் தான் அசஸ்மெண்ட் இயர்ன்றது கொண்டாந்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதை ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒன்லி ஃபினான்ஷியல் இயர்ன்றது மட்டும் சொல்ல போகிறாங்க. அது வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக. அது தேர்டு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயினில் வந்து ஸ்பெஷல் ரேட்ஸு அந்த மாதிரி நார்மல் ஸ்பெஷல் ரேட்ஸ் ஆஃப் டேக்ஸ் போட்டிருந்தாங்க. ஸ்லாப், அதாவது 1 இயருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஷார்ட் டேர்மு, 3 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க லாங் டேர்ம் அப்படிலாம் இருந்தது. அதில் வர இன்கம் வந்து ஸ்பெஷல் ரேட்டாக டேக்ஸ் பண்ணி, இப்போ உதாரணத்துக்கு அவங்களுக்கு 2 விதமான இன்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் சேலரி ஏர்ன் பண்ணுறாங்க, கேபிட்டல் கெயின் மூலயமா ஒரு இன்கம் அவங்களுக்கு ஜென்ரேட் ஆகும்போது சேலரி வந்து அவன் நார்மல் டேக்ஸ் ரேட்டில் வரும், கேபிட்டல் கெயின் வரும்போது ஸ்பெஷல் டேக்ஸ் ரேட்டில் வரும். இப்போ அதெல்லாம் எடுத்துட்டு இந்த டைரக்ட் டேக்ஸ் கோடில் அவங்களோட இன்கம் எல்லாத்தையும் ஒரே டோட்டல் இன்கம்மாக கொண்டு வந்து ஒரே அவங்க எந்த ஸ்லாப்பில் வராங்களோ அந்த ஸ்லாப் படி அவங்க டேக்ஸ் கட்டுற மாதிரி ஒரு சிம்பிளிஃபையாக கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. இப்போ இன்கம் டேக்ஸ் பழைய ஆக்டில் பார்த்தீங்கன்னா 5 ஹெட் ஆஃப் இன்கம் இருந்தது. இன்கம் ஃப்ரம் சேலரி, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ், இன்கம் ஃப்ரம் அதர் கேபிட்டல் கெயின், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்னு அப்படி இருந்தது. இப்போது இதுலேயும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் சேலரியும் அதர் சோர்ஸ்னுடைய ஹெட்டு மட்டும் பேரை மட்டும் மாற்றுறாங்க. இன்கம் ஃப்ரம் சேலரினுடைய பேரை வந்து எம்ப்ளாய்மெண்ட் இன்கமும், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்னுடைய பேரை வந்து இன்கம் ஃப்ரம் ரெசிடியரி சோர்ஸ்னு கொண்டாடுறாங்க. இது லைட்டாக சேஞ்சஸ் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் சர்சார்ஜ் வந்து இருக்க போகிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக நியூ டேக்ஸ் ரேட்டில் வந்து சில அல்ட்ரா இன்கம் வரவங்களுக்காக ஸ்பெஷல் ரேட் ஆஃப் டேக்ஸும் கொண்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் டேக்ஸ் ஆடிட் வந்து பழைய இன்கம் டேக்ஸ் ஆக்ட் பார்த்தீங்கன்னா சிஏ மட்டும்தான் சைன் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கம்பெனி செக்ரட்டரி படித்தவங்களும் காஸ்ட் அக்கௌண்டன்ட் படித்தவங்களும் சைன் பண்ணுறதுக்கு ஃப்யூச்சரில் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பழைய இன்கம் டேக்ஸ் ஆக்ட் பார்த்தீங்கன்னா 298 செக்ஷன்ஸ் இருக்குது. அதில் நிறைய சப்செக்ஷன் இருக்குது, கிளாஸஸ் இருக்குது, சப் கிளாஸஸ் இருக்குது, 14 ஷெடியூல்ஸ் இருக்குது. இப்போது இந்த டைரக்ட் டேக்ஸ் கோடில் பார்த்தீங்கன்னா நிறைய கிளாஸஸ்லாம் ரிமூவ் பண்ணிடுறாங்க, சப் கிளாஸஸும் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் 319 செக்ஷன்ஸும் 22 ஷெடியூல்ஸ் மட்டும்தான் கொண்டாட போகிறாங்க. இது மூலயமா இது வந்து ரொம்ப சிம்பிள்சிட்டியாக இருக்க போது, புரிஞ்சிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. டைரக்ட் டேக்ஸ் கோடு வந்து டிராஃப்டிங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸி லாங்குவேஜாகவும் இருக்குது. இது யாரோனோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக அவங்களே தங்களுடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை ஃபைல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த டைரக்ட் டேக்ஸ் கோடில் பார்த்தீங்கன்னா நிறைய டிடிஎஸ் டிசிஎஸ்னுடைய ஆரிஜனை வந்து பெருசு பண்ண போகிறாங்க. அது இல்லாமல் அதனுடைய ரேட்ஸையும் வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதுவாக இருந்தாலும் டிடிஎஸ் கட்டிட்டு தான் உங்களுக்கு அமௌண்ட் வரும். டிசிஎஸ் பே பண்ண பிறகு தான் நீங்கள் எதுவும் அப்ளிகபிள் ஆகிற மாதிரி இப்போ இந்த டிடிசியில் கொண்டாட போகிறாங்க. ஏன்னா கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இவ்வளோ பாப்புலேஷனில் 1% ஆஃப் பர்சன்ஸ் தான் வந்து இன்கம் டேக்ஸை ஃபைல் பண்ணுறாங்க. அது கூட எதுக்காக ஃபைல் பண்ணுறாங்கன்னா ரீஃபண்ட் வாங்கிறதுக்காக தான் அந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னே ஃபைல் பண்ணுறாங்க. யாருமே வந்து வாலண்ட்ரியாக வந்து இன்கம் டேக்ஸ் கட்டணுன்ட்டு யாரும் பண்ணல. ஏன்னா பிகாஸ் ஆஃப் இட்ஸ் காம்ப்ளெக்சிட்டி. அதனால தான் வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணியாவது நம்ம அந்த 1%ன்றதை ஒரு 7.5 to 10% ஆகுது பப்ளிக் வந்து இன்கம் டேக்ஸில் கொண்டு வரணும், அவங்களும் டேக்ஸ் பே பண்ணணுன்றது ஒரு மோட்டிவில் தான் கவர்மெண்ட் வந்து இந்த டிடிசியை கொண்டு வர பார்க்குறாங்க. ரெண்டாவது, இந்த டிடிசியில் கார்பரேட்னுடைய டேக்ஸ் டிஃப்ரென்ஸ் கூட ஃபாரின் கம்பெனிக்கும் இந்தியன் கம்பெனிக்கும் வந்து அந்த டிஃப்ரென்ஸை கூட ரிமூவ் பண்ணுறதுக்காக நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த டிடிசி கொண்டாடுறதுனால முக்கியமாக வந்து சேலரிடு எம்ப்ளாய்க்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும்ன்றது என்னுடைய வியூ. அது பட்ஜெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது தான் தெரியும் இது எப்படி அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. இது வந்து இப்போ ரொம்ப ஷார்ட் டைமாக இருக்குது, பட்ஜெட்டும் 1ஆம் தேதி வந்துட போகுதுன்றதுனால ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம ரொம்ப சின்ன வீடியோவாக போட்டிருக்கோம். பட்ஜெட் வரும்போது பட்ஜெட்னுடைய டேட்டில் அனாலிசிஸும் நம்ம குறிப்பிட்ட பட்ஜெட் முடிஞ்சோடனே உங்களுக்கு தருவோம். அது இல்லாமல் அப்போ இந்த டிடிசி கொண்டு வந்த பிறகு கவர்மெண்ட் என்ன சொல்ல போகிறாங்க, இல்லை அடுத்த வருஷம் கொண்டாடுறாங்களா இல்லை பெண்டிங் போடுறாங்களான்றதும் உங்களுக்கு பட்ஜெட் வரும்போது நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மேலும் கூடிய விரைவில் நிறைய வீடியோவோடு உங்களை சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வி பிரகாஷ்குமார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.